ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேபுலஸ் செஃப். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு டேஸ்டியான சைனீஸ் ஸ்டைல் ரோஸ்ட் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்து சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள், நான் இன்றைக்கி 3 முழு கோழி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தோலோடு வாங்கிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி இல்லை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. இந்த மாதிரி ஊற வைக்கிறப்போ நல்லா சாஃப்டாக டெண்டர் ஆயிரும், உப்பு நல்லா உள்ளே இறங்கிரும். இப்போ அது கூடவே ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 2 பெரிய துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. 10 வெள்ளைப்பூண்டு உரித்து தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 10 மீடியம் சைஸ் கிழங்கு எடுத்து இந்த மாதிரி 2 கட் பண்ணி வச்சுக்கோங்க தோல் சீவி. நம்மளுக்கு கொஞ்சம் ஆயிஸ்டர் சாஸ் வேணுங்க. அது கூடவே கொஞ்சம் டார்க் சோயா சாஸ் வேணும். கொஞ்சம் தேன் வேணுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அந்த 3 கோழியுமே மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சு நல்லா தண்ணி சூடாகட்டும். தண்ணி கொதிக்கிறப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கோழியை அந்த தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் சுடு தண்ணியில் போட்டு வைங்க. இந்த மாதிரி போட்டு வைக்கிறப்போ அதில் இருக்கிற அசுத்தமெல்லாம் வெளியே வந்துடும். ஜேர்ம்ஸ் எல்லாம் இல்லாமல் சுத்தமாயிரும் நம்ம கோழி. ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் போட்டு வச்சுட்டு அதை ஒரு இடுக்கி வச்சு பத்திரமா எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுருங்க. இந்த மாதிரி பண்ணுறப்போ அதில் ஏதாவது ஜேர்ம்ஸ் இருந்தாலும் எல்லாம் செத்து போய் நம்ம கோழி நல்லா க்ளீன் ஆயிருங்க. இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 10 உருளைக்கிழங்கு சின்ன சைஸாக எடுத்து 2 கட் பண்ணி தோல் சீவி சேர்த்துருக்கேன். அது கூடவே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க நம்ம சிக்கன் சாஸ்க்கு. அது கூடவே நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்கிற 2 பீஸ் இஞ்சியும் சேர்த்துக்கலாம். ஒரு 10 வெள்ளைப்பூண்டையும் சேர்த்துக்கலாங்க தட்டி. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டார்க் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிஸ்டர் சாஸ் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்கிற அந்த கோழியெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து அந்த குக்கரில் சேர்த்துக்கலாங்க. மூணு கோழியுமே குக்கரில் போட்டு நம்ம ஒரு 2 விசில் வர வரைக்கும் நல்லா குக்கரில் வேகட்டுங்க. இந்த மாதிரி குக்கரில் போடுறப்போ நம்ம கோழி நல்லா சாஃப்டாக டெண்டராக ஆயிருங்க. இப்போ நம்ம அந்த கோழிக்கு போடுற சாஸை தனியாக ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிஸ்டர் சாஸ், அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆரிகானோ சேர்த்துக்கலாங்க. இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். உங்களுக்கு இந்த ஆரிகானோ டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லேயே கிடைக்கும். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்ந்து இந்த மாதிரி கலந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குக்கர் திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நம்ம கோழியெல்லாம் நல்லா வெந்திருக்கு, நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ அந்த சிக்கனை எடுத்து ஒரு பேக்கிங் ட்ரேயில் போட்டுக்கலாம். அந்த பேக்கிங் ட்ரேலையே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் சேர்த்துக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாஸை ஒரு ப்ரஷில் எடுத்து இந்த மாதிரி அந்த கோழிக்கு மேலே நல்லா தடவி விடுங்க. எல்லா பார்ட்ஸ்லேயும் படுற மாதிரி நல்லா தடவி விட்டுருங்க. இந்த சாஸ் கோழிக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டும் ஒரு ஸ்வீட்னஸும் கொடுக்குங்க.
இந்த ரெசிபி ரொம்ப காரமாக இருக்காது, கொஞ்சம் மீடியம் காரமாக தான் இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் கூட ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கோழியை திருப்பி விட்டு மற்ற சைட்லேயும் நம்ம இந்த சாஸை நல்லா தடவி விட்டுக்கலாம். பாருங்கள், மற்ற சைடு நம்ம டர்ன் பண்ணி அந்த சாஸை நல்லா தடவிடலாம். நம்ம கோழி ஏற்கனவே நல்லா வெந்திருக்கு, அதனால் நம்ம அவனில் வச்சு கொஞ்சம் நேரம் அது கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வச்சாலே போதும். அந்த பட்டரும் போட்டிருக்கிறனால நல்ல ஒரு வாசமும் நம்மளுக்கு கிடைக்கும். நான் இன்றைக்கி கோழியை ஒரு மைக்ரோவேவ் அவனில் வைக்கிறேன். 220 டிகிரிஸ் செல்சியஸில் ஒரு 15 நிமிஷம் வச்சாலே போதும். பாருங்கள், நம்ம கோழி நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாஸ் ரெடி பண்ணலாம். நம்ம கோழி வேக வச்ச தண்ணியை வடிகட்டி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கலாங்க. அது கூட ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. அந்த சாஸ் நல்லா கொதிக்கிறப்போ நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம கோழி வேக வச்ச தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுட்டு அதில் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அது நல்லா கலந்து விடுங்க. நல்லா திக்காகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். இப்போ அந்த மிச்சம் உள்ள கார்ன்ஃப்ளவர் மாவையும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையுமே நல்லா கொதிக்க விட்டு நல்லா திக்காகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இதில் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இந்த சாஸ் ரொம்ப காரமாக இருக்கக்கூடாது, மீடியமான காரத்தில் தான் இருக்கணும். இந்த சிக்கனுக்கு இந்த சாஸ் வந்து ரொம்ப ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க. நம்ம ஏற்கனவே அந்த சிக்கன் கூட வேக வச்ச அந்த கிழங்க கொஞ்சம் பட்டர் போட்டு நல்லா மசிச்சு ஒரு மேஷ்ட் பொட்டேட்டோ மாதிரி கூட இந்த சிக்கன் கூட சர்வ் பண்ணலாம். அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம சாஸ் நல்லா திக்காயிருச்சு. இதை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சு அந்த சிக்கன் கூட சர்வ் பண்ணலாம். பாருங்கள், நம்மளோட சூப்பரான சைனீஸ் ஸ்டைல் ரோஸ்ட் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபேபுலஸ் செஃப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.